நம்ம இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாகவும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் 2% இடஒதுக்கீட்டின் கீழ் 6 வாரத்திற்குள் பணி வழங்க வேண்டும். அதன் பிறகு நேரடி நியமனத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஆர்டர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறப்ப ஏன் இன்னும் பணி வழங்கலை, ஏன் இன்னும் அந்த 2% இதை ஒதுக்கிட்டு கொடுக்கல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கு. ஆனாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களில் இடைநிலை ஆசிரியர்களை வேகன்சிஸ் எல்லாமே எஜுகேட்டோட வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. ஸோ அவங்களுடைய போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க போராட்டத்தில் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த புதிய ஆசிரியர்களுடைய நியமனம் தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணிக்கான வேகன்சிஸ் வந்து உயர்த்த போறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அந்த பெட்டிஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. ரிவ்யூ பெட்டிஷன் இன்று வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்த நிலையில ஸோ அது தள்ளியும் போயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இந்த முழுமையான தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறோம். நம்ம ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த மதியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2:15 மணிக்கு தான் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வரதா இருந்துச்சு. சரிங்களா? கேஸோடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 49. சரி 2:15 விசாரணைக்கு வரும் அப்படின்ட்டு எல்லோருமே எதிர்பார்த்து அந்த டைமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு ஜட்ஜ் அவர்கள் லஞ்சுக்கு கிளம்ப சமயத்தில் அசிஸ்டன்ட் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை 3ஆம் தேதிக்கு தள்ளி போடுங்க அப்படின்ட்டு கேட்கிறார். அதாவது 49வது வழக்கு தான் நம்முடைய வழக்கு, 50வது வழக்கு வேறு வழக்கு. சரிங்களா? ஸோ 2 கேஸ்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ 2 கேஸும் அவர் வந்து தள்ளி வைக்க சொல்லிட்டாரு. இதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 47வது ரிவ்யூ பெட்டிஷன் கமெண்ட் அந்த கண்டென்ட் எல்லாமே 49 50வது வழக்கு வேற, இது வேற. சரி இப்போ இந்த அசிஸ்டன்ட் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49வது வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க ஆர்டர் போட்டார். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வரும் அப்படின்றத எல்லாம் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் 50வது வழக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டார். ஸோ ஏற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ் அவர்கள் இந்த தகவலை ரிவ்யூ பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி மதியம் 2:15 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அமைச்சு பணி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 2% இடஒதுக்கீட்டின் கீழே 6 வாரத்துக்குள் பணி தரணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு புதிய ஜட்மெண்ட் விரைவில் வர இருக்கிறாங்க. இந்த ஜட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி நியமனங்களை அதிக அளவில் எடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு கெஸ் கொடுக்கலாம். ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறையில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது. இந்த கேஸோடைய தீர்ப்புக்கு பிறகு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஜட்மெண்ட் எல்லாமே வரும். அதன் பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நியமனங்கள், இடைநிலை ஆசிரியர்களுடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ், இப்படி அனைத்து வேகன்சிஸ் இன்க்ரீஸும் இதன் பிறகு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 17,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக போடணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, 23,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற நிலையில் 17,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பட்டியல் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ அந்த 17,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பணி நியமனத்தை வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்ற வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த இன்னொரு ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வார்த்தையில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி 2025 இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் உங்களை நோக்கி வர இருக்குங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஜிடிஆர்பி 2022-5 உண்டான நோட்டிஃபிகேஷனை நம்ம இன்னும் ஒரு சில தினங்கள் எதிர்பார்க்கலாம். பணிகள் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு உண்டான பணிகள், வேகன்சிஸ் பணிகள் எல்லாமே 99% வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்களால் முடிக்கப்பட்ட நிலையில் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பிஜிடிஆர்பிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நடக்குது. தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்களையும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி
பள்ளிகளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20,000 தற்காலிக ஆசிரியர்களை உடனடியாக எடுக்கலாம். ஸோ டிகிரி குவாலிஃபிகேஷன் மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்க நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பள்ளியில் எடுக்கிறாங்க. ஸோ மாதிரி பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. டெட் தேர்ச்சி பண்ணணும் அந்த மாதிரிலாம் கேட்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாவே மாதிரி பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்ற முடியும் அப்படின்றத நீங்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பள்ளி கல்வி மேலாண்மை குழு மற்றும் தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்வியில் ஆட்கள் எடுத்துக்கிறாங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சேலரி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற மாதிரி பள்ளியை அணுகி அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டு நீங்கள் டிகிரி மேத்தமேட்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக அந்த பணி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாங்க. பள்ளி கல்வித்துறையில பணியாற்றி வரும் அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாகவும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் 2% இடஒதுக்கீட்டின் கீழ் 6 வாரத்திற்குள் பணி வழங்க வேண்டும். அதன் பிறகு நேரடி நியமனத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஆர்டர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறப்ப ஏன் இன்னும் பணி வழங்கலை, ஏன் இன்னும் அந்த 2% இதை ஒதுக்கிட்டு கொடுக்கல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கு. ஆனாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களில் இடைநிலை ஆசிரியர்களை வேகன்சிஸ் எல்லாமே எஜுகேட்டோட வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. ஸோ அவங்களுடைய போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க போராட்டத்தில் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த புதிய ஆசிரியர்களுடைய நியமனம் தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணிக்கான வேகன்சிஸ் வந்து உயர்த்த போறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அந்த பெட்டிஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. ரிவ்யூ பெட்டிஷன் இன்று வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்த நிலையில ஸோ அது தள்ளியும் போயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இந்த முழுமையான தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறோம். நம்ம ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த மதியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2:15 மணிக்கு தான் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வரதா இருந்துச்சு. சரிங்களா? கேஸோடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 49. சரி 2:15 விசாரணைக்கு வரும் அப்படின்ட்டு எல்லோருமே எதிர்பார்த்து அந்த டைமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு ஜட்ஜ் அவர்கள் லஞ்சுக்கு கிளம்ப சமயத்தில் அசிஸ்டன்ட் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை 3ஆம் தேதிக்கு தள்ளி போடுங்க அப்படின்ட்டு கேட்கிறார். அதாவது 49வது வழக்கு தான் நம்முடைய வழக்கு, 50வது வழக்கு வேறு வழக்கு. சரிங்களா? ஸோ 2 கேஸ்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ 2 கேஸும் அவர் வந்து தள்ளி வைக்க சொல்லிட்டாரு. இதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 47வது ரிவ்யூ பெட்டிஷன் கமெண்ட் அந்த கண்டென்ட் எல்லாமே 49, 50வது வழக்கு வேற, இது வேற. சரி, ஸோ இப்போ இந்த அசிஸ்டன்ட் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49வது வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க ஆர்டர் போட்டார். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வரும் அப்படின்றத எல்லாம் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் 50வது வழக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டார். ஸோ ஏற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ் அவர்கள் இந்த தகவலை ரிவ்யூ பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி மதியம் 2:15 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அமைச்சு பணி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 2% இடஒதுக்கீட்டின் கீழே 6 வாரத்துக்குள் பணி தரணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு புதிய ஜட்மெண்ட் விரைவில் வர இருக்கிறாங்க. இந்த ஜட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி நியமனங்களை அதிக அளவில் எடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு கெஸ் கொடுக்கலாம். ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறையில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது. இந்த கேஸோடைய தீர்ப்புக்கு பிறகு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஜட்மெண்ட் எல்லாமே வரும். அதன் பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நியமனங்கள், இடைநிலை ஆசிரியர்களுடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ், இப்படி அனைத்து வேகன்சிஸ் இன்க்ரீஸும் இதன் பிறகு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 17,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக போடணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, 23,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற நிலையில் 17,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பட்டியல் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ அந்த 17,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பணி நியமனத்தை வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க.
ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பார்த்தீங்கன்னா விரைவில் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த இன்னொரு ஒரு அப்டேட்டோ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வார்த்தையில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி 2025 இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் உங்களை நோக்கி வர இருக்குங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஜிடிஆர்பி 2022-5 உண்டான நோட்டிஃபிகேஷனை நம்ம இன்னும் ஒரு சில தினங்கள் எதிர்பார்க்கலாம். பணிகள் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு உண்டான பணிகள், வேகன்சிஸ் பணிகள் எல்லாமே 99% பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்களால் முடிக்கப்பட்ட நிலையில் விரைவில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பிஜிடிஆர்பிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நடக்குது. தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்களையும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பள்ளிகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 தற்காலிக ஆசிரியர்களை உடனடியே எடுக்கலாம். ஸோ டிகிரி குவாலிஃபிகேஷன் மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்க நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா மாதிரி பள்ளியில் எடுக்கிறாங்க. ஸோ மாதிரி பள்ளிகள் பார்த்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. டெட் தேர்ச்சி பண்ணணும் அந்த மாதிரிலாம் கேட்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாவே மாதிரி பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்ற முடியும் அப்படின்றத நீங்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த பள்ளி கல்வி மேலாண்மை குழு மற்றும் தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்விகளை ஆட்களை எடுத்துக்கிறாங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 15,000 சேலரி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற மாதிரி பள்ளியை அணுகி அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டு நீங்கள் டிகிரி மேத்தமேட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக அந்த பணி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.